வெல்கம் டு சமையல் வித் கவி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோன்னா சோயா சங்க்ஸ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோயாவை ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நான் வந்து 1.5 கப் சோயா எடுத்திருக்கேன். இது வந்து 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறணும். சோயா வந்து நல்லா ஊறும்போது தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஊறி பெருசாகிடுச்சு. இப்போ நார்மல் வாட்டர் ஊற்றி 2 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கழுவியாச்சு. இப்போ இது வந்து தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்தளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட சோயா சங்க்ஸை சேர்த்திக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனால் போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ இது மேலே மல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்ட்டான சோயா சங்க்ஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்காக கூட செய்யலாம், இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு சைட் டிஷ்ஷாக கூட கொடுத்து விடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.